நேர்மையின் சிகரமாக விளங்கியவர், எளிமையின் அடையாளமாக விளங்கியவர். தன் வாழ்நாளில் நடைப்பயணத்தையே மேற்கொண்டு வாழ்ந்தவர். தன்னுடைய வசதிக்காக எந்த ஒரு வசதியையும் ஏற்படுத்தி கொள்ளாதவர். எளிமையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. அன்றாடம் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் தோழர் போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். ஏன் இவரை இந்த காணொளியில் நாம் பேச வேண்டுமென்றால், இவரை பற்றி நான் இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக முழுமையாக படிக்க முடிந்தது. அந்த முழுமையாக படித்ததில் நான் உணர்ந்ததை இந்த காணொளியில் நான் பகிர்கிறேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, நான் வியந்து பார்க்குறேன். இந்த நூற்றாண்டிலே நான் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு என்று நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பாருங்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, கம்யூனிஸ்ட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியிலே மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாகவும் அரசியல் தலைவராகவும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் எத்தனை போராட்டங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் விவசாயத்திற்காகவும் போராடி இருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க தலைவர் தான் தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இதில் நிறைய போராட்டங்கள், அவர் இளைஞர்களாக இருக்கும்போதே, இளைஞனாக இருக்கும்போதே போராட்ட களத்திற்குள்ளே விட்டார். காந்திய சிந்தனைகளை உள்வாங்கியவர், பெரியார் சிந்தனைகளை உள்வாங்கியவர். அப்படிப்பட்ட அவர் இந்த சமூகத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடிய மிகப்பெரிய ஒரு பங்கு அவர்கிட்ட இருக்குது. இதில் என்ன தெரியுமாங்க, இவ்வளவு பெரிய தலைவர் அவர்கிட்ட சொந்தமாக வீடு கூட இல்லையா, சொந்தமாக ஒரு கார் கூட இல்லையா. அப்படிப்பட்ட எளிமையினுடைய அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார். பாருங்களேன், அவர் வசித்து வந்த பகுதி சென்னை. அந்த சென்னையில் அவருக்கு சொந்தமான ஒரு வீடு கூட இல்லை. ஆனால் அவர் இந்த சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நந்தனம் அப்படிங்கிற அந்த நந்தனத்தில் உள்ள அரசினுடைய வீட்டு வசதி அந்த வாரியத்தில் அந்த குடியிருப்பில் தான் அவர் இருந்திருக்கிறார். இப்போ எவ்வளவு பெரிய எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி ஒரு வார்டு கவுன்சிலர்கிட்ட போய் நம்ம அவரை எப்படி பார்க்குறோம், அவர்கிட்ட என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, ஒரு கார் வாங்கிடுறார். அது புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று என்ன தெரியுமாங்க, மணல் காவலராக இருந்திருக்கிறார். இயற்கையின் மீது பேரன்பு கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். நீங்கள் அவர் பாருங்கள், தமிழகத்தில் ஒரே ஜீவநதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி அந்த ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக தனியாகவே நீதிமன்றத்தில் போராடி வாதாடி வழக்காடி இருக்கிறார். அதான் ஒரு பெரிய சிறப்பு. இப்போ எந்த அளவுக்கு இறையை நேசிக்கக்கூடிய ஒரு மகனாக இந்த பூமியில் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட சிறப்பு உடையவராக நான் இருந்திருக்கிறாருன்னு பாருங்கள். இதை விடலாம் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்தாலும் இதைவிட உச்சமான ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு என்ன தெரியுமா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் ஒன்று திரண்டு அவருக்கு 1 கோடி ரூபாய் வசூல் செய்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 1 கோடி ரூபாயை வாங்காமல் அதை கட்சியினுடைய செலவுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்று அந்த 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்த மிகப்பெரிய ஒரு 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 தன்னிகரற்ற ஒரு மகான் அப்படிங்கிறத நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பார்க்குறோம். இதைவிட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, இது ஒரு சிறப்பாக இருந்தாலும் இதைவிட ஒரு சிறப்பு, தமிழக அரசு முதல்வர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பேரன்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியாக கொடுக்குறாங்க. மேடையில் கொடுக்குறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியுது, மேடையில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 10 லட்சத்தோடு சேர்த்து 5000 ரூபாயை தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அந்த 5000 ரூபாயை சேர்த்து 10,50,000 ரூபாயை திரும்பி கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒப்படைக்கிறார். திரும்பி இந்த சிஎம்கிட்டே
ஒப்படைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவரை வந்து கையில் வந்து சுத்தமான கையாக அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஒரு ஊழல் கிடையாது, ஒரு லஞ்சம் வாங்கிறது கிடையாது. நேர்மையினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். நேர்மையினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறார். யார்கிட்டையும் ஒரு 10 பைசா வாங்கினதாக அவர்கிட்ட யாருமே சொல்லிட முடியாது. பாருங்கள், 10 லட்சம் நிதி உதவியோடு சேர்த்து 5000 ரூபாயை போட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய, யார் தான் இதை ஏற்றுக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஒரு 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 சேவையை வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கல, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவருடைய வரலாறை இப்போ தான் நான் படித்தேன், வியந்து போனேன். இப்படிப்பட்ட மகான்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்களே அப்படிலாம் என்று நான் படிக்கிற போது வியந்து போனேன். அப்படிப்பட்ட நல்லக்கண் ஐயா அவரை பற்றி நான் வந்து நம்முடைய சேனலில் ஒரு காணொலி போடணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் இந்த காணொலியை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க போய் தான் மழை பெய்யுதோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய தோழர் தான் எளிமையினுடைய நேர்மையினுடைய அடையாளமாகவும் விளங்கியிருக்கிறார் அன்பிற்கினிய ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொள்வோம். இது போன்ற நல்ல கண்ணுங்கள் நிறைய இந்த பூமியிலே இருக்கிறார்கள். தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமல் அவர்களையெல்லாம் நம்முடைய சேனல் வந்து ஒவ்வொன்றாக பேசும். நம்மளுடைய உறவுகளை பற்றியும், நம்மளுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த பூமிக்காக போராடி இருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் நம்முடைய சேனல் அலசும், பேசும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுக்கான சேனல். நன்றி, வணக்கம்.